சிடிஆர் நிர்மல்குமார். இது ஒரு மேடையில் இவரோட தலைவர், இவர் தலைவராக கொண்டு இருக்கிற கட்சி தலைவர் ஒரு பேப்பரை பார்த்து லிஸ்ட் எல்லாம் படிக்கிறார். இந்த போராட்டம் அந்த போராட்டம் அந்த போராட்டம் ஒரு வைரலான ஒரு காணொலி நேதிகளாம் ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அவர் என்னெல்லாம் படிக்கிறாரோ அந்த லிஸ்ட்டும் அதுக்கு மேலே இருக்கிற லிஸ்ட்லையும் போராட்ட களத்தில் அண்ணன் நின்றுட்டு இருக்காரு. அண்ணனுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஆஃப் பீப்புள். ஒரு பீப்புளுடைய பக்கம், மக்களின் பக்கமா அவர் போய் நிற்கிறார். மக்களின் பக்கத்தில் நிற்கவுன்னு எல்லாருக்குமே அந்த மாற்றங்கள் உடனடியாக தேர்தல் அரசியலில் வந்துடும் அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறதுல பிஜேபி எக்ஸ்பர்ட், ஏடிஎம்கே எக்ஸ்பர்ட், டிஎம்கே பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரிசையில் வந்தக்கூடிய நிர்மல்குமார் இப்படி பேசுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை. அனைத்து மக்களுமே வாக்களிக்கக்கூடிய சின்னமா இது விவசாயி கலப்பையுடன்கூடிய விவசாய சின்னம் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இவங்க தொகுதி ஜெயிக்கும் போது இவங்கெல்லாம் 200 அன்னைக்கு 234 நாம் தமிழர் அடிக்கும். ஒரே நாள் ஒரே தேர்தல் அடிக்கும். அது எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும். அது அவங்களுக்கு உணர்றதுனால அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா போற இடங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது, நம்ம குழுவை சேர்ந்த தொண்டர்கள் படையை எப்படி நம்ம அரசியல்படுத்தி வச்சிருக்கோம், அவங்க எப்படி அரசியல்படுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாவது சும்மா ஏதாவது பேசி வைப்போம்னு பேசியிருப்பாரு. நான் பார்க்குறேன். அதாவது தூண்டில் விட்டு பார்த்தாங்க, பல தடவை தூண்டில் விட்டு பார்த்தாங்க. கூட்டணிக்கான அழைப்பு தான். அது எப்படின்னா இவங்க திரும்ப முதல்லயே சொன்னதான் ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. அவர் முதல்வராக ஏற்றுக்கணும்னு, அவர் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிஜேபி மூலமாகவே ஒரு பக்கம் கூட்டணி அந்த சைட் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே திரைமறைவில் பேசியிருக்கக்கூடியது. இவரால் லாபி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது தான் இந்த நிர்மல்குமார். ஒரு பெரிய ஒரு அரசியல் திட்டத்தை சொல்றேன். இவங்களுடைய திட்டம் எப்படி இருக்கும்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓப்பனா சொல்றேன், கடைசி 7 நாள். அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், நாம் தமிழ் கட்சி 2026 தேர்தலில் முதல் கட்சியாக வேட்பாளர் அறிவித்து களப்பணிகளை தொடங்கி வாக்குவேட்டைக்கு ஈடுபட்டு வராங்க. இந்த தருவாயில் தாவேக்காவோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 18 வருஷமாக நாம் தமிழ் கட்சியை சீமானவர்கள் நடத்துகிறாரு. அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. அவர் டைம் பாஸுக்கு தான் கட்சியை நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னும் எலெக்ஷனே சந்திக்காத ஒரு கட்சியில் இருந்து இந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அதான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கு. 1981 அவர் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. உசிலம்பட்டியில் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. இதெல்லாம் வரலாறு இல்லை. அவர் பிஜேபியில் ஐடி விங்ல இருந்தார். பிஜேபின்றது ஒரு எஸ்ஓபி. இப்போ ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாருங்களா, அவருடைய கட்சி தலைவர் நிர்மல்குமாரோடைய கட்சி தலைவர்கள். இவங்க பிஜேபி ஸ்ட்ராட்டஜி ஆப்ரேட்டிங் பார்ட்டி. அதில் இவர் சோஷியல் மீடியாவோட ஐடி விங்ல இருந்தார். அதுக்கப்புறமா இவர் எங்க பண்ணாருன்னா இன்னொரு எஸ்ஓபி கட்சிக்கு போனார். இந்த எஸ்ஓபி கட்சின்றது ஏடிஎம்கே, சிம்பிள் ஓரியன்டட் பார்ட்டி, எஸ்ஓபி. அதுவும் சிம்பிள் ஓரியன்டட் பார்ட்டியா இருக்கிற ஏடிஎம்கேக்கு போனார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தாமரையிலேருந்து இலைக்கு குதிச்சிருக்கிறார். ஏன்னா இந்த குதிக்கிறது ஏறுறது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அவங்க டிவிக்கு எல்லாம் இருக்க முடியுன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் அங்கிருந்து இலையிலேருந்து குதிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த யானை மேலே ஏறி பவானி போகும் அப்படின்ற மாதிரி ஏறி உட்காந்துட்டு இந்த வசனத்தை பேசியிருக்காரு. டைம் பாஸுக்கு கட்சி நடத்துகிறோம். இது ஒரு மேடையில் இவரோட தலைவர், இவர் தலைவராக கொண்டு இருக்கிற கட்சி தலைவர் ஒரு பேப்பரை பார்த்து லிஸ்ட் எல்லாம் படிக்கிறார். இந்த போராட்டம் அந்த போராட்டம் அந்த போராட்டம் ஒரு வைரலான ஒரு காணொலி நேதிகளாம் ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அவர் என்னெல்லாம் படிக்கிறாரோ அந்த லிஸ்ட்டும் அதுக்கு மேலே இருக்கிற லிஸ்ட்லையும் போராட்ட களத்தில் அண்ணன் நின்றுட்டு இருக்கிறார். போராட்டத்தை களத்தில் நிற்கும் போது அண்ணனுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஆஃப் பீப்புள். ஒரு பீப்புளுடைய பக்கம், மக்களின் பக்கமா அவர் போய் நிற்கிறார். மக்களின் பக்கத்தில் நிற்கவுன்னு எல்லாருக்குமே அந்த மாற்றங்கள் உடனடியாக தேர்தல் அரசியலில் வந்துடும் அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறதுல பிஜேபி எக்ஸ்பர்ட், ஏடிஎம்கே எக்ஸ்பர்ட், டிஎம்கே பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரிசையில் வந்தக்கூடிய நிர்மல்குமார் இப்படி பேசுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை. அவர் இன்னொரு சொல்லலாம், சைலண்ட்லி ஆப்ரேட்டிங் பார்ட்டி, எஸ்ஓபி. அது இவங்களோட கட்சி தான். இப்போ இவங்க கட்சியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க,
ரெடி கேமரா டேக் ஒன் ஆக்ஷன் அப்படின்னு உடனே ஒன்னா குடுன்னு ஓடிடுவாங்க, இல்லைன்னா அமைதியா இருந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இதுதானே இவங்களுடைய பார்ட்டி மேனிஃபெஸ்டோ, இவங்களோட பிலாசபி. இன்னைக்கு திடீர்னு மைக்குக்கு முன்னாடி வந்து கிடைச்சிட்டு திடீர்னு நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் பெருசா கிடைச்சிச்சுன்னா ஒரு 4 நாளைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த இன்னொருத்தவர், அவர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் போய் திடீர்னு ஒரு பஞ்சாயத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த போர்டெல்லாம் தட்டி எழுப்பிங்க வேலை நடக்குதான்னு பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு. என்னடா இந்த மனுஷன் இப்படி நோகாம இத்தனை அடி அடிச்சு 10 வருஷம் 16 வருஷம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அது நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு நாள் அப்படி வளரும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து 100% அந்த வாக்களித்தவர்கள் அனைவரும் ஒரு 10% நீங்களாக, அது இந்த தலைவர்கள் அது மாதிரி தொண்டர்கள் குறுமண்டல மன்னர்கள் நீங்களாக அனைத்து மக்களுமே வாக்களிக்கக்கூடிய சின்னமா இது வந்து விவசாய கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னம் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நாள் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இவங்க தொகுதி ஜெயிக்கும் போது இவங்கெல்லாம் 200 அன்னைக்கு 234 நாம் தமிழர் அடிக்கும். ஒரே நாள் ஒரே தேர்தல் அடிக்கும். அது எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும். அது அவங்களுக்கு உணர்றதுனால அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா போற இடங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது, நம்ம குழுவை சேர்ந்த தொண்டர்கள் படையை எப்படி நம்ம அரசியல்படுத்தி வச்சிருக்கோம், அவங்க எப்படி அரசியல்படுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாவது சும்மா ஏதாவது பேசி வைப்போம்னு பேசியிருப்பாரு நான் பார்க்குறேன். குறிப்பா இவ்வளவு நாட்கள் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணாம திடீர்னு விமர்சனம் பண்றதுதான் இப்ப கேள்வியாவே இருக்கு சார். அதாவது தூண்டில் விட்டு பார்த்தாங்க, பல தடவை தூண்டில் விட்டு பார்த்தாங்க. கூட்டணிக்கான அழைப்பு தான் அது. எப்படின்னா இவங்க திரும்ப வந்துட்டு முதல்லயே சொன்னதுதான், ஜானு ஆரோக்கியசாமி அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. அவரை வந்து முதல்வராக ஏற்றுக்கணும்னு, யார் அவர் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிஜேபி மூலமாகவே ஒரு பக்கம் கூட்டணி வந்து அந்த சைட் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே திரைமறைவில் பேசியிருக்கக்கூடியது. இவரால் லாபி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான் இந்த நிர்மல்குமார். சரியான லாபி பண்ண முடியும் அவரால். ஏன்னா அவர் எல்லா கட்சிகளிலுமே தொடர்புல வச்சிருந்தவர், ஐடி விங்ல தொடர்புல வச்சிருந்தவர். அப்ப அந்த லாபிக்கெல்லாம் சரிப்பட்டு வராத ஒரு ஆள் அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேனே முடியலன்னு, சரி லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ண முடியுது, அடிச்சு விடுறா, சேர்த்து தள்ளி விடுறா, இதுதான் நம்மளால ஈஸியான பண்ண முடிஞ்சதுன்னு பண்றாரோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ தாவேகா தரப்புல வந்து சீமான அவர்களை விட சாட்டையை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சீமான் விசஸ் விஜய் அப்படின்ற நரேட்டிவ் போயிட்டு விஜய் விசஸ் சாட்டை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ இருக்கு. இதை விஷயத்தை எப்படி பாக்குறேன்? இதுதான் இது எப்படி ஆகும்னு சொல்லும்போது சீமான் விசஸ் விஜய் பொருந்தாது அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா விஜய் அவர்களை வந்து அந்த அளவுகோல்லே வைக்க முடியாது. நீ வந்து எங்க வைக்கணும், சீமானா விஜயோட அளவுகோல்லே வைக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியையும் இந்த டிவிகேவோட எந்த இடத்துலயுமே வைக்க முடியாது, அந்த கட்சியினுடைய தன்மையை பொறுத்து. எதுனா அந்த தமிழ் தேசியம், அவங்க திராவிடம் தமிழ் தேசியம்ன்றதுனாலயா, கருத்தியல் ரீதியா சொல்றீங்களா இல்ல அது தொண்டப்பணிகள்? அதாவது ஒண்ணு கருத்தியல் ரீதியா, கருத்தியல்னா அவங்களுக்கு கருத்தும் கிடையாது இயலும் கிடையாது, அவங்க வந்து மதச்சார்பினை பிடிச்சி வச்சுட்டு அதுதான் கொள்கையும்பாங்க. அதுக்குள்ள நம்ம வரல. மதச்சார்பின்மை கொள்கையில் வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, திடீர்னு சமூக நீதிம்பாங்க, அதை கொள்கைம்பாங்க. அப்புறம் தண்ணி குடிக்கிறதே அங்கே கொள்கைம்பாங்க, தண்ணி குடிக்க கூடாதான் எங்க கொள்கைம்பாங்க. அவங்களுக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டமா இருக்காங்க அவங்க. அதனால அந்த விஷயத்துக்குள்ள நம்ம டீப்பா போக முடியாது. கரெக்ட். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கட்சிக்காரங்க அந்த டிவிகேல வந்து இப்போ கம்பேர் பண்ணும். இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நேரம் யார்கிட்ட சண்டைக்கு போவான்னு பாருங்க, மோடி கிட்ட தான் போவார். ஏன்னா இவர் எடப்பாடி கிட்ட வர மாட்டார். உதயநிதி பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட வர, அதை தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காக. இப்ப இவங்களே என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய கொள்கை பரப்புரைஞர் சாட்டை துரைமுருகன் அவர்கிட்ட போறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் கூட விஜய் கிட்ட பேச வேண்டியது, அவங்களோட நிலைக்கு செட் பண்ணிக்க. இன்னும் எங்களுக்கு கீழே இருக்கிற 3ஆம் நிலை 4ஆம் நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட, நான் நிலைன்னு சொல்றது என்னன்னா மக்கள் பார்வைக்கு நாம் தமிழ்ல அனைவருமே ஒண்ணுதான். அடுத்த கட்ட தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே ஒன்றுதான். இங்க அந்த வேட்பாளரா இங்க நிப்போம், அடுத்த சமயம் நாங்களே அங்க தரையில போய் நிப்போம். எங்களோட கொள்கைகள் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்ப நாங்க எங்களுக்கு எப்படி பாக்குறோம்னா, என்னப்பா உனக்கு ஒரு, நாங்க எல்லாருமே குட்டி சீமான் மாதிரியே வரவங்க தான், எல்லாருமே குட்டி அண்ணன்கள் தான், அந்த மாதிரி ஒரு கொள்கை கொண்டவங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாருமே அந்த மாதிரி இல்லாதனால அவங்க யாரு கூட கம்பேர் பண்றதுன்னு தெரியாம யாரு கூட வேணா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அது நகைப்புக்குரியதுதான். ஆனா எனக்கு ஒரு தனிப்பட்ட எண்ணம் உண்டு. ஒருவேளை விஜய் அவர்களுடைய தொகுதி மட்டும் அறிவிக்கப்பட்டு விட்டால், நாளைய களம் 21ஆம் தேதி 234 வேட்பாளர்கள்ல சாட்டை திருமணவர்களுக்கு ஏதாவது ஒரு வேட்பாளரை கொடுத்து விஜய்க்கு எதிராக நிறுத்தி அண்ணன் ஒரு ட்விஸ்ட் போட்டாருன்னா, அது எப்போ போட வாய்ப்பு இருக்குன்னா, விஜயோட தொகுதி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்கு. அது செமையா இருக்கும். இதை தொடர்ந்து சமீபத்தில் தாவேக்கா வந்து 50,000 விருப்ப மனுக்களை வந்து விட்டுறதா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஃப்ரீயாவே 1 லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு, விருப்ப மனு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா விருப்ப மனுக்கள் இப்போ 5,000 கூட திருப்பி பெறப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி வருது. எப்படி பாக்குறீங்க இதை?
5000 விருப்ப மனுக்கள் திருப்பி வரல. 100 ரூபா கொடுத்து வாங்குறவங்க வந்து 10,000 5,000 கொடுத்து டெபாசிட் பண்ணி திருப்பி விருப்ப மனுக்களை தரல அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்கு. அதான் போன என்னோட காணொலியோ வேற ஒரு தொலைக்காட்சி வலைவலியிலையோ நான் சொல்லியிருந்தேன், 100 ரூபாய் கொடுத்து நம்ம போய் விஜயை பார்த்துக்கலாம்னு முதல்ல முன்னெடிச்சுட்டு வந்த கூட்டம். 100 ரூபா தானே அப்படின்னு நினைச்சிட்டே அது பார்க்க முடியாதுன்றது அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் 10,000 ரூபா 5,000 ரூபாய் டெபாசிட் கட்டி தான் அதை பார்க்க முடியும்னு ஒரு ஆளுக்கு 2 ரூபா 2 அப்ளிகேஷன் குறைஞ்சபட்சம் வாங்கணுன்றது சொல்லப்படாத விதி யாருக்குமே. ஒரு தலைவருக்கு உண்டானதையும் விருப்ப மனுவா கொடுக்கணும், தனக்கு உண்டானதை விருப்ப மனுவா கொடுக்கணும். அப்போ எப்படி பார்த்தோன்னு சொன்னால் அந்த கலெக்ஷன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அவங்க. இதை வந்து 100 ரூபாயை போய் வெளியில் போய் 500 ரூபாய்க்கு விற்றுருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது புரிதல் வந்தப்புறம் 10,000 ரூபாய் கட்டணும்னு. அதுக்கப்புறம் இந்த 10,000 ரூபாய் கட்டணும்னு நிறைய பேர் இந்த இன்டர்நெட்ல சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சான். 10,000 ரூபாய் கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன். அந்த எண்ணத்தோட தான் நிற்கிறாங்களான்னு பார்த்தா அப்போ தகவல்கள் எப்படி வருதுன்னா, அதில் கூட விஜய் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார். விருப்ப மனுக்களை எடுத்து வேட்பாளர் தேர்வில் கூட ஒரு குழு தான் அமைக்கப்படும். அவர்களில் 234 வேட்பாளர்களோ 200 வேட்பாளர்களோ 25 எத்தனை பேர் கிடைக்கிறாங்களோ பாவம் அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ, ஏன்னா கூட்டணிக்கு வரல வேட்பாளர்களுக்கும் வரமாட்டாங்கன்னு தெரியும். அந்த லோக்கல்ல இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து விஜயை திரும்ப பார்க்க முடியாதுன்ற ஏக்கம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா வேற என்ன பண்றது? எடுக்க மாட்டாங்க. போட்டோ எடுக்க முடியாதுன்னா தன்னுடைய வாழ்க்கையே போயிடும்ன்ற எண்ணத்துல அவங்க வந்து விருப்பம் ஒன்று தராம போயிருக்கலாம் நான் பாக்குறேன். குறிப்பா ஆனா என்ன சார் நீ இப்படி சொல்றீங்க, ஆனா 10,000 20,000 கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதுதான். அது 100 10ன்னு சொல்லிட்டு அது சினிமான்னு நினைச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்ற தாண்டி அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க கீழே கமெண்ட்ல என்ன வேணா திட்டிக்கோங்க, உண்மை அதுதான். ஏன்னா யதார்த்த உண்மை அப்படின்னா கொள்கைனோ நிலைப்பாடுனோ தெரியணும். ஒரு தலைவனுக்கு மட்டும் இல்ல, தலைவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, நீங்க யாரை எம்எல்ஏன்னு கூப்பிட போறீங்க, நீங்க யாரை மாவட்ட செயலாளர்னு கூப்பிட்டு வருவீங்க. இப்ப நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊருளி உந்தி ஓட்டுநரா இருந்து அவரது நாங்க வந்து மாவட்டத்துல வந்து ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு, மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு அப்படின்னா கூட அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் நேர்மையும் கட்டுப்பாடும் இவங்க யாருக்குமே கிடையாது. பெரிய இடத்துல இருந்து வந்தா கூட அப்ப அந்த கட்டுப்பாடு இல்லாதவங்க மக்கள் மத்தியில இருந்து எப்படி அவங்களால வெளியில வர முடியும்? எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால அவங்க யாருமே வரமாட்டாங்க. விசில் அடிக்க மட்டும் முடியும், வாக்கு செலுத்த மட்டும் முடியும்ன்றதான் எண்ணம். அந்த வாக்குமே வந்து கொஞ்ச நாள் தான். இப்ப நான் ஒரு பெரிய ஒரு அரசியல் திட்டத்தை சொல்றேன், இவங்களுடைய திட்டம் எப்படி இருக்கும்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓப்பனா சொல்றேன், கடைசி 7 நாள் 10 நாள் அதிகபட்சம் அப்படியே விஜய் வந்து அப்படியே முகமா காட்டுவாங்க, பேனரா அடிக்க வைப்பாங்க. ஏன்னா இந்த ரசிகர்களால அவங்களால ஒவ்வொரு ஆளாலையும் ஒரு நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு போகணும்னா ஒரு 200 ரூபாய் டிக்கெட் எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க? 1000 ரூபாய் 2000. அப்ப அந்த 1000 ரூபான்றது உங்களுக்கு பெருசு இல்ல, அது திருவிழா காலத்துல. இப்ப இத்தனை கூட்டம் வந்தது பாத்தீங்களா? அத்தனை கூட்டமுமே விஜய் பார்ப்பதற்காக வந்த கூட்டம். ஆனா விஜய் கிட்ட நம்ம பணம் 1000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிற கூட்டம். அந்த 100 ரூபாயும் அதுக்கு தான் சாட்சி. அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் போது பேனர் இருக்கும், அல்லோல் கொள்ளல் இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா படோ டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மாண்டமா பண்ணிடலான்னு. அப்ப பேனர் என்ன அது என்ன கடைசி 7 நாள் 10 நாள் விஜய் அவர்கள் எந்த செலவும் பண்ண மாட்டார். அதுல ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அமைதியா இருப்பாரு, தன்னால பணம் கொடுக்க மக்கள் பணம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாரு. அப்ப இந்த ரசிகர்கள்லாம் பணத்தை கொட்டுவாங்க. எப்படி கொட்டுவாங்கன்னு பாருங்க. 1000 2000 முடிஞ்சவங்க, முடியாதவங்க 5000 10,000 கொட்டி அந்த 7 to 10 நாட்கள்ல தாவகனுடைய அந்த வேகம் அப்படி காட்டுவாங்க. அந்த நிலை அவர் பண்றதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அது வரைக்கும் இப்படிதான் இருப்பாரு, வெளியில எதையுமே காமிச்சுக்க மாட்டாரு, அப்படியே ரகசியமா வச்சுப்போம். அந்த கடைசி 7 நாள்ல பணத்தை வாரி கொடுத்து வாங்கிடலாம். இதைத்தான் நாங்க திராவிடம் அப்படின்றோம். இந்த திராவிட திட்டத்துக்கு அவர் பாதியை செலவு பண்றாரு. அவங்க அட்லீஸ்ட் 3 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடில இருந்து பணத்தை செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் இப்பல இருந்தே கல்யாண மண்டபங்கள்ல வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியும். புதுசா வாஷிங் மிஷின் எல்லாமும் கொடுக்குறாங்க. இவரு கடைசி 7 நாட்கள்ல மட்டும் தன்னோட முடிஞ்சதை செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ நாம் தமிழ் கட்சி களத்துல போறாங்க, போராட்டங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் கடைசியா சேலத்துல பேசும்போது இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையா சொல்றதை தவிர்த்து களத்துக்கு போறது இல்லை. ஆனா வந்து கம்பேர் பண்ணும்போது சீமான் விசஸ் விஜய் அப்படின்ற ஒரு கம்பாரிசனை வந்து வைக்கிறாங்க. இதை எப்படி ஏத்துக்கிறது? இல்ல அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், சீமான் விசஸ் விஜய்ன்றதே இல்லைன்றது தெரிஞ்சதுனாலதான் சாட்டையின் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெண்ட் பண்ணி விஜயோட கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அப்புறம் நாஞ்சில் சம்பத் அவர்களை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க, அதோட அதையும் நிறுத்தி விட்டுட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து களத்துக்குள்ள வரல, களத்தின் போராளி, களத்தில் மக்களோட நினைப்ப அண்ணனுடைய அதாவது உடம்பு அவருக்கு வந்து சரியில்லை, தொண்டை கட்டி நிக்குது. அவர் காய்ச்சலோட நிக்கிறனால நான் பார்த்திருக்கேன். அந்த கண்கள்ல அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஏக்கமும் வலியும். அது பயணித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். நீங்க என்ன வேணா கட்டமைக்கலாம், நீங்க ஒரு தனி மனிதனுடைய அவதூறத்தை நீங்க தூட்டலாம், ஆனா உண்மை என்னன்றது தெரியும். நான் பெட்டி வாங்கிட்டு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அந்த நிலையில நானும் இல்லை.
ஆனால் களத்துக்காக அவர் போய் நிற்கிறாருன்றதை ஒவ்வொரு மனிதனும் உணர்வான். அது மாதிரி ரத்தம் வாங்கினவங்க இருக்காங்க. குருதி கொடையில வந்து பாசறை மூலமா ரத்தம் வாங்கின ஒவ்வொரு மனிதனும் இருப்பாங்க. நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போறதில்ல. இன்னைக்கு இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா? சென்னையில் அவங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலலாம் என்ன போஸ்டர் ஒட்டிருக்காங்கன்னா, உலக நாயகன் அப்படின்னு போஸ்டர் போட்டிருக்கு. யார் போட்டோ பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ போட்டிருக்கு. உலகநாயகன் பக்கத்துல போட்டு எம்.கே. ஸ்டாலினோட போட்டோ போட்டிருக்கு. அப்ப உலகநாயகனுடைய கட்சியும் திருடி, உலகநாயகனுடைய பட்டத்தையும் திருடி, அடுத்து சூப்பர் ஸ்டார் உதயநிதியின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு நடிகர்களும் சேர்ந்து படத்தை ரெட் ஜெயிண்ட் எடுக்கும்போது. இந்த மாதிரி அப்படி சுரண்டி பட்டங்களை சுரண்டுறது, பதவிகளை சுரண்டுறது, பணத்தை சுரண்டுறது, எல்லாத்தையும் சுரண்டி எடுக்கும்போது நம்மள்ட்ட தானே சுரண்டுறாங்க. நம்மள்ட்ட இருந்து சுரண்ட ரத்தம் சிந்தாதா? வெறுப்பு வராதா? அந்த வெறுப்பு மக்களுக்கு அந்த புரட்சியா மாறும். அந்த புரட்சி நாள் வறட்சியில இருக்கிறவனுக்கு அந்த புரட்சி தானா வந்துடும். அவன் ஓட்டு போடுவான் பாருங்க. அந்த ஓட்டு வரும்போது 234 நம்ம ஜெயிப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது 2026 இருக்கணுமே, நான் உயிரோட இருக்கணுமே, என் இளைய தலைமுறைகள் மினிஸ்டரா அமைச்சரா அவங்க வந்து அந்த வேலைகளை செய்யறத பார்க்கணுமே, படித்தவர்கள் வேலை செய்யணுமே பார்க்கணுமே, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை பார்க்கணுமே, பசுமை நிறைந்த ஒரு தமிழ்நாட்டை பார்க்கணுமேன்னு என்னோட ஆசை இருக்கு. களத்துல சீமான் நிற்கிறார், நிலத்திலே மட்டுமே விஜய் நிற்கிறார். அதுவும் கொஞ்ச நாள் தான். ஸ்கிரீன் டேக் ஓகே ஆக்ஷன் அப்படின்னு. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன பேசுறாருன்னா, நம்ம உணர்ச்சி பேசுறோம், சாதாரணமா பேசுறோம். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட வாங்க. ஏன்னா பஞ்சுடல் ஆகாது. கொஞ்சம் மனித உயிர்கள் இருக்கும்போது இப்படி பேசுற தன்மை இருக்கலாமா? ஒரு அது எதிர் நடிக்கிறாரு. நான் பேசல. கேரளால இருந்து ஒருத்தவர் என்னடா நடிக்கிற போ, தமிழ்நாட்டு மக்களுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு அவர் பேசின காணொலி இருக்கு. அப்ப நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, இது இப்படியா பெருமையை கொண்டு போய் சேர்ப்பீங்க? என்னால ஏத்துக்க முடியல. விஜயும் சீமானாவும் கேட்டீங்கன்னா பாருங்க, எனக்கு ரத்த கொதிப்பு வந்துற போது அந்த கேள்வியை தவிர்த்துருவோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகம் நடத்திய கருத்தரங்கம், அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் வந்து பெரியார் குறித்து பேசும்போது, ஏன்னா முன்னாடி வந்து நாஞ்சில் சம்பத் தான் பெரியார் குறித்த விஷயத்தையும் முன்வைக்கிறாரு, அதற்கு பதில் தரும் விதமாக வந்து ஸ்ரீதர் அவர் வந்து பேசுகிறார். அந்த சமயத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வந்து செருப்பை எடுத்து மேலே வீசி, அது வந்து ஸ்ரீதர் அவர்கள் மேல் படாமல் நாஞ்சில் சம்பத் அவர் மீது பத்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது பல நாள் வன்மம் வெளிப்பட வருது அப்படின்றது தெரியும். எனக்கு என்னன்னா, ஒருவேளை இவங்க வந்து கொஞ்சம் சிரிப்பா யோசிச்சு பார்க்கணும்னா, இவங்க வந்து நாஞ்சில் சம்பத் மேலதான் குறி வச்சிருப்பாங்க. அது மிஸ் ஆகிப்பட்டதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது அவங்களோட குறி சரியா இருக்கும், நமக்கு புரியாது. ஏன்னா இந்த ட்விஸ்ட்டை கொடுக்கறதுல திராவிடர்கள் கெட்டிக்காரர்கள். இனி கூட ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, பிரேமலதா அவர்களோட கூட்டணியை வச்சு. அந்த மாதிரி ட்விஸ்ட் எங்கிருந்து வேணா எப்படி வேணா வரும். காங்கிரஸை கட் பண்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும். அவரு நமது வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சி கும்மிடிப்பூண்டியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் வந்து பேசும்போது அற்புதமா ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினார். நல்லா பேசும்போது, அவர்களுடைய வளர்ப்பு இவ்வளவுதான், எப்படி வளர்த்திருக்கிறார் அப்படின்றதுக்கு சாட்சி இதுதான். யாரு? திராவிடருடைய வளர்ச்சி. கெட்ட வார்த்தை பேசாம இருக்காது, கமெண்ட்ல கெட்ட வார்த்தை வராம இருக்காது, எந்த ஒரு காணொலியில் எடுத்தாலும் கெட்ட வார்த்தை வராது. வெறும் பீப் சவுண்டை மட்டும் வச்சு போட்டுடலாம். இன்னொன்னு, இதை வந்து கெட்ட வார்த்தையை புகுத்துறதுல எக்ஸ்பர்ட் அவங்கள தவிர ஒண்ணுமே இல்லை. ஒரு காலத்துல ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்குன்னா எக்ஸ்பர்ட்டான ஆட்கள்லாம் இருந்திருந்தாங்க. ரொம்ப மோசமா பேசுவாங்க. மேடை பேச்சுன்னா எதுக்காக ஆண்கள் மட்டும் 10 மணி தாண்டிடுச்சு, 9 மணி தாண்டிடுச்சுன்னே பெண்கள்லாம் அனுப்பிவிட்டு நில்லுங்கப்பான், பெண்களுடைய அனுப்பி விட்டுட்டு ஆண்கள் மட்டுமே பேசக்கூடிய நிலை. அந்த நிலையிலலாம் பார்த்ததுனாலதான் அது வெறுத்து போய் பெண்கள் ஓட்டு என்னைக்குமே டிஎம்கேக்கு இருந்ததில்லை. டிஎம்கேல இன்னி வரைக்கும் தனித்து அவங்களால ஆட்சி அமைக்கவே முடியாத காரணமும் பெண்கள் அவங்களால ஏற்படல. இன்னைக்கு கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தான் இந்த நாடு இருந்துட்டு இருக்கு. அப்ப இவங்களுடைய வளர்ப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னா, பெண்ணை கேவலமாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது. எப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரை வந்து அம்மையார் சசிகலா அவர்களை பத்தி பேசும்போது அவங்க பெண் என்றும் பாராமல் பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பெண் என்றும் பாராமல் எப்படி சட்டமன்றத்திலே ட்ரீட் பண்ணாங்க. இந்த மாதிரியான வளர்ப்புகள் மட்டும்தான் இந்த திராவிட கும்பலுடைய வளர்ப்பு இருக்கும். நான் எது சொல்றேன்னா, இப்ப இந்த அஇஅதிமுக மட்டும் அங்க வந்துருச்சானா இல்ல, அது எல்லாம் கலந்து கட்டி தான் வந்தது. அதுக்கு சாட்சி எப்படி நமக்கு தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உழுக்கின உடனே இந்த சேய் கழகம்லாம் தாய்க்கு ஓடுது, தாயெல்லாம் சேய்க்கு வருது. இங்க இருந்தவன் அங்க போறான், அங்க இருக்கிறான், இங்க போறான். எப்படி பார்த்தாலும் நீ என்ன திட்டுவிய, ஓகே, நான் உன்னை திட்டுனா ஓகே, எப்படி பார்த்தாலும் நமக்குள்ளே வச்சு பண்ண இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசுறது அசிங்கமான அருவருக்கத்தக்க அரசியல். அந்த அரசியலுடைய வெளிப்பாடு தான் அது. ஆனா நம்ம வந்து எப்படின்னா, தரக்குறைவான வார்த்தைகளை பேசாம விமர்சனங்கள், கருத்து ரீதியான விமர்சனங்களை பேச்சுல வைக்கணும். இவங்க வீச்சு தான், அடிக்கிறதான், போடுதான், வரதான், இந்த அசிங்கப்படுத்தக்கூடிய எண்ணம், குடியில பண்ணக்கூடிய எண்ணம். அந்த கீழே அவர் வந்து தந்தை பெரியார் கழகத்தை சேர்ந்த ஒருத்தவர் வந்து பேசின வார்த்தைகள், செருப்பை தூக்கிப்படாத அப்புறம் வார்த்தைகள் எல்லாம் ஒன்னொன்னு தடித்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்க்கணும். இவங்க கல்வி என்ன கல்வியை கொடுத்துருக்குறாங்க?
இவங்க கல்வியை கொடுத்தாங்களா இல்லை வேற ஏதாவது கொடுத்தாங்களான்ற கேள்வி நமக்கு நிச்சயமா இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். நடப்பு அரசியலில் ஒரு விஷயம் நேற்று நடந்தது. தேமுதிக எதிர்பாராத விதமாக திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. 20 வருடங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண தேமுதிக இப்போ திமுக கூட கூட்டணி வச்சுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இது முதல்ல நம்ம பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். இது எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து படிஞ்சிட்டாங்க. பேரம் படிதல் அப்படின்றத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இங்க வந்து இவங்க பணத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்றதான் என்னோட ஐயப்பாடு. எப்படின்னா, நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு அதை தரியா அப்படின்னு. அரசியல்னா என்னன்னே மக்களுக்கு புரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தொண்டர்களை அடகு வச்சுட்டாங்க. தொண்டர்களாவது நீ யார்ப்பா, நீ யாரோ, நான் கட்சி வச்சுட்டேன், நான் தலைவன் ஆயிட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்கிட்டேன். இவங்க எல்லாருக்குமே பேங்க்ல ப்ராப்பர்ட்டி, ட்ரஸ்ட் அப்படி பேர்ல அந்த கட்சியினோட பேர்ல பொருள் பதவி இருக்கிறது. அந்த பணம் தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது. அது தொண்டர்களுக்கு போய் சேராது. இவங்க 5-10 கொடுத்தது. இன்னொன்னு, விஜயகாந்த் அவர்களே வந்து மனம் நொந்து போயிருப்பார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்து டிஎம்இடில இருந்து ஏடிஎம்கேக்கு போனதா இருக்கட்டும், தாவி சந்திரகுமார் அடுத்து அந்த டிஎம்கே பக்கம் போனதா இருக்கட்டும், இப்பயே மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், மாறி இந்த திராவிட கும்பலோட தான் இருக்கு. இதுலயும் எப்படி சொல்றாங்கன்னா, தெலுங்கு லாபி இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு ஐயப்பாடா தான் நான் வைக்கிறேன். தெலுங்கு லாபி இருக்கு, ஏவா வேலு வந்து தெலுங்கு டீமோட போட்டு இவங்க நம்மளும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சேர்ந்து, அதே தான் திருச்சி வேலுச்சாமி அவர்களுடைய குரலும் பாத்தீங்கன்னா அது விஜய் பக்கம் கொண்டு வர மாதிரி. அப்ப எல்லாருமே வந்து எப்படின்னா, தமிழன் நம்மளை ஆண்டக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதற்காக என்ன வேணா தியாகத்தை பண்ண தயாரா இருப்போன்றதுதான் அவங்களுடைய எண்ணம். பிஜேபியோட இருந்தாங்க, பாசிச பாஜகவோட இருந்ததாக தேமுதிக இருக்கு. இப்ப எப்படி அந்த முகத்துக்கு போனாங்க? இதே பிஜேபி அவங்க எதிர்க்க போறாங்களா? இதுக்கு முன்னாடி விஜின்னு அவர் கூப்பிடுவாராம். கலைஞர் வந்து விஜயகாந்தை விஜின்னு கூப்பிடுவாராம். ஒரு போன வாரம் தான் இவர் சொன்ன வீட்டுக்கு ஒரு விஜய் வருவான்னு. இப்ப இந்த விஜய் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ரெட் ஜெயண்ட் வெளியிட்டு போகுதுன்னு. எனக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரல. இன்னொருத்தவர் அரசியல் பத்தி எதுவுமே பேசாம திடீர்னு அரசியல் ஆரம்பிச்சிடுறாரு, படம் ஓடுது, ஆனா ஓட்டு எதுவும் வரல. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ இவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அது பராசக்தியான்னு சொல்லல, ஒரு சக்தி கிடைக்குது. இந்த 2 நடிகர்களையும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரெட் ஜெயண்ட் எழுதுது. அப்ப மக்கள்லாம் காமெடியன் ஆகி அந்த ஷோவை பார்க்க போறோம். ஆனா இதுக்கு சென்சார் கொடுக்க போறவன் இந்த குரூப்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் தான். அப்ப 2 நடிகர்களும் என்ன ஷோ காட்ட போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த கூட்டணி சிங்க் ஆகும் நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணி சிங்க் ஆயிருச்சு. இல்ல களத்துல அவங்க ஓட்ஸ், அதாவது தலைவர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா கையை தூக்குறது, காலை தூக்குறது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தலைவர்களுக்குள்ள இப்படியேதான் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா தொண்டர்களுக்குள்ள மட்டும்தான் அந்த ஒரு எழுச்சி இருக்கும். ஆனா கொள்கை கோட்பாடுன்னு பாத்தீங்கன்னா, தொண்டர்கள் இவ்வளவு நாளா நம்ம எதுக்காக விஜயகாந்த் பின்னாடி இருந்தோன்றது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு உணவளிச்சிருக்கிறாரு, அன்பு செலுத்திருக்கிறாரு, தன்னிச்சையா மாற்றத்துக்காக வந்தாரு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணமே சிதிலமாயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதுல என்ன பயன்? நம்ம யாருக்காக ஒரு விஷயத்த செய்யறோமோ அந்த நோக்கமே அங்க அடிபட்டு போயிடுச்சுன்னா இனிமே அங்க இருந்து என்ன பயனோட கூடாரம் காலி ஆயிடும். அப்ப இந்த தேமுதிக கூடாரத்தை வித்துட்டு, நாங்க இங்க வந்துடுறோம்ப்பா அப்படின்னு கலைச்சிட்டு வேற ஒரு கட்சி, எப்படி மக்கள் நீதி மையம் அந்த கட்சி வந்து இப்ப எப்படி இவங்க டிஎம்கேவோட அப்சால்வ் ஆகி போயிட்டாங்களோ, அதே மாதிரி இதுவும் கொஞ்ச நாள்ல எப்படி வைகோ அவர்களுடைய கட்சி அங்க போச்சோ, எல்லாம் அடகுமானம் வைக்கப்படும். அங்க பழைய இரும்பு பித்தளைக்கு சாமானுக்கு பேரிச்சம்பழம் வாங்கப்படும்ன்ற மாதிரி பழைய கம்பெனிகள் எல்லாம் அங்கே சேரப்படும். இரும்பாக உறுதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் மட்டுமே நிற்கும். பல்லர் கேள்வி தெளிவாக விளக்கம். நன்றி.